இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. அந்த பெண் பிள்ளை தவறான நபரை காதலிச்சிட்டாங்க. திமுக ஆட்சியில் யாரை காதலிக்க வேண்டும், எப்படி காதலிக்க வேண்டும், எந்த நேரத்தில் காதலிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வரையறை வச்சிருக்கீங்களா திமுக ஆட்சியில? மன்னர் ஆட்சி காலத்துல கூட இவ்வளவு மோசமான சர்வாதிகாரமான செயல் நடந்தது. ஆணையருடைய பேச்சுக்கும் அமைச்சருடைய பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த 20 வழக்குல ஒரு வழக்கு கூட செக்ஷுவல் அசால்ட் கிடையாதுன்னு சொல்றோம். ஆனா நீங்க ஜட்மெண்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் செக்ஷுவல் அசால்ட் கேசஸ் போட்டு யார் அந்த சார் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு கேள்வி. எந்த எஃப்ஐஆர் வெளியே வரலையே, அது எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி எஃப்ஐஆர் மட்டும் எப்படி வெளியே வரும்? கோவில்பெரியன் அவர்கள் சொல்லும்போது கூட நாங்கள் வந்து 2 மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்யணும். நீதிமன்றமே சொல்லியிருக்கு இது உங்களுடைய கடமை, நீங்க செய்ய வேண்டிய வேலை. அதை செஞ்சதுல என்ன பெருமை இருக்கு? இதே மணிப்பூர்ல இந்தியன் ஆர்மி ரேப்டஸ்ன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப திமுக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பெண்ணுக்கு வாதாடுறதும் அரசு வழக்குறீங்க, குற்றவாளிக்கு வாதாடுறதும் அரசு வழக்குறீங்க. இந்த வழக்கிலேயே நிறைய மர்மங்கள் இருக்குன்னு வருண்குமார் அவர்கள் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் மாதிரி செயல்படணும், திமுகவுடைய மாவட்ட செயலாளர் மாதிரி செயல்படக்கூடாது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அனிஸ் பாத்திமா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருத்தவங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருந்தாங்க. இது குறித்தான போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு நீதிபதி அவர்கள் ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அரசியலுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, வழக்கு நடவடிக்கை சரியாக தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய முதல் கருத்து சொல்லுங்க. முதல்ல வழக்கு நடவடிக்கை சரியா போகுதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் முதல்ல இந்த வழக்குல ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, அந்த பெண் இருக்காங்களே, அந்த பெண்ணுக்கு வாதாடுறதும் அரசு வழக்கறிஞர், அந்த ஞானசேகரன்ற அந்த குற்றவாளிக்கு வாதாடுறதும் அரசு வழக்கறிஞர் அப்படின்றப்ப அவர்கள் யாருக்கு ஆதரவாக இருப்பாங்க? பொதுவாக அரசு வழக்கறிஞர் யாருக்கு ஆதரவாக இருப்பாங்க? அரசு இப்ப யாரு? திமுக. ஞானசேகரன் யாரு? திமுக. இதுல நீதி கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த வழக்கிலேயே நிறைய மர்மங்கள் இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த வழக்குல ஆரம்பத்தில் நம்ம எடுத்த உடனே இந்த ஜட்மெண்ட் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புல எடுத்த உடனே இது மாதிரியான பல சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கு. அது அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும், அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு தெரியும். ஆனால் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் ஆகலைன்றாங்க. எப்படி ஃபைல் ஆகாமல் இருக்கும்? எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே வரல. அப்போ அங்கே ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணப்படுது. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என்ன? அந்த பொண்ணு யார் அந்த ஒரு சார் ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. யார் அந்த சார்? இந்த நிறைய கேள்விகள் அந்த வழக்கில் வந்துட்டே இருக்கு. அந்த வழக்கை நம்ம ஆரம்பத்துலேருந்து எடுத்தோம்னா காவல் ஆணையர் என்ன சொன்னாரு, சென்னையுடைய ஆணையர் என்ன சொன்னார் அப்படின்னா, பத்திரிகையாளர்கள்லாம் கேட்குறாங்க இவர்கள் மீது செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் இருக்கா, வேற ஏதாவது கேஸ் இவர் மேலே இருக்கான்னு கேட்டது. 20 வழக்கில் சென்னை மாநகரில் இருக்கு. மொத்தம் 26 வழக்கு அவர் மேலே இருக்கு, 20 வழக்கு சென்னையில் இருக்கு. அந்த 20 வழக்குல ஒரு வழக்கு கூட செக்ஸுவல் அசால்ட் கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனால் நீங்க ஜட்மெண்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் செக்ஸுவல் அசால்ட் கேசஸ்ன்னு போட்டிருக்கு. அப்போ ஆணையருடைய வார்த்தைக்கும் நீதிமன்ற தீர்ப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆணையருடைய பேச்சுக்கும் அமைச்சருடைய பேச்சுக்கும் வித்தியாசம் இருக்கு. எஃப்ஐஆர் மிக மோசமான அளவில் போடப்பட்டிருக்குன்னு உயர்நீதிமன்றமே சொல்லுது. எஃப்ஐஆர் லீக் ஆகுது. இப்படி நிறைய நீங்க எடுத்தீங்கன்னா தொடர்ச்சியாக மர்மங்கள். நான் ரொம்ப ஆரம்பத்துல இருந்து ஆரம்பிச்சோம்னா முதல்ல என்ன சொன்னாங்க? 2 பேர்னாங்க. எல்லா ஊடகங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும் கூட்டுப்பாலியல் வன்கொடுமைன்னாங்க. அடுத்த நாள் அந்த பெண் பிள்ளையோட வாக்குமூலத்துல என்ன இருந்துச்சுன்னா ஒரு ஆள் இருந்துச்சு. அப்ப மீடியா எதன் அடிப்படையில் 2 பேர்னு சொன்னிச்சு? கேள்வி இருக்குல்ல. எந்த மீடியாவும் நாங்க தவறான செய்தி வெளியிட்டோம், எந்த மீடியாவும் சொல்லல. காவல் ஆணையர் ஒருவர் தான் அப்படிங்கிறது சொன்னாங்க. காவல் ஆணையர் ஒருவர்னு சொன்னாங்க, அந்த பெண் ஒருவர்னு சொன்னாங்க. மீடியா எதன் அடிப்படையில் 2 பேர்னு போட்டாங்க. எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் போட்டாங்க. புதிய தலைமுறை தந்து எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுமே 2 பேர் கூட்டுப்பாலியல் வன்கொடுமைன்னு போட்டாங்க. ஆனா அடுத்த நாளே ஒரு நபர்னு மாறி இருக்கு. அப்ப அந்த 2 நபர்னு போட்டிருக்காங்கல்ல, அது எதன் அடிப்படையில் போட்டிருக்காங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஏதோ ஒரு ஆதாரத்தை வச்சு தானே மீடியா போடும். மீடியானா அதன் பிறகு நாங்கள் தவறான செய்தியை வெளியிட்டுட்டோம், இல்லை இந்த செய்தி உண்மை இல்லை அப்படின்னு எந்த மீடியாவது பேசினாங்களா? இல்லை. அப்போ தொடர்ச்சியாக இந்த வழக்கில் ஆரம்பத்துல இருந்தே மர்மங்கள் இருந்துகிட்டே வருது. ஏதோ ஒரு சம்பவத்தை மறைப்பதற்காக இதை பயன்படுத்திட்டே இருக்காங்கன்னு சொல்லுங்க. இந்த சாரு யாரு அப்படிங்கிறது எதிர்கட்சிகளோட கேள்வியா இருக்கு. ஆனா ஆணையர் அவர்கள் சொல்லிட்டாங்க சார்னு ஒருத்தவங்க இல்லை, அவங்களோட போன் ஆஃப்ல தான் இருந்துச்சு அப்படிங்கிற. இன்வெஸ்டிகேஷன் முழுசா முடிவடையவே இல்லை. முழுசா முடிவடைவதற்கு முன்பாகவே அவர் ஃபோன் ஃபிளைட் மோட்ல இருந்துச்சு. அவர் அப்படி ஒரு மிரட்டுறதுக்காக சொல்லியிருப்பாருன்னு ஆணையர் கன்க்ளூசிவ் நோட்டுக்கு வராரு. அவ்வளவுதாங்க அப்படின்னு ஆணையர் முடிச்சு விடுறாரு அந்த கேஸ். நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு இன்வெஸ்டிகேஷன் முடிவடைவதற்கு முன்பாக ஒரு ஆணையர் பொதுவில் இப்படி பேசுறது குற்றவாளிக்கு டெஃபென்ஸா மாறுமா? அப்ப ஆணையர் ஏன் அந்த ஞானசேகரனை காப்பாற்றணும்? அமைச்சர் அதாவது ஒரு நிகழ்வு நடந்த உடனே அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு, உடனே ஆணையர் பேட்டி கொடுக்குறாரு. முதல்ல ஆணையர் யாரை கேட்டு பிரஸ் மீட் நடத்துறாரு? மக்கள் கருத்து கேட்பாங்க, கருத்து சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. இன்ன வரைக்கும் முதலமைச்சர் ஏன் பேசல, துணை முதலமைச்சர் ஏன் பேசலன்னு கேட்டுக்கிட்டு. அதாவது அமைச்சரும் ஆணையரும் ஒண்ணு கிடையாது. ஆணையர் பிரஸ் மீட் கொடுக்கணும்னா யாரை கூப்பிட்டு வச்சு யார்கிட்ட கேட்டு பிரஸ் மீட் கொடுக்கணும்? தமிழ்நாடு அரசுகிட்ட கேட்டு தான் பிரஸ் மீட் கொடுக்கணும். நீதிமன்றமே கேட்டிருக்கு. அதான் அரசுகிட்ட கேட்டு தான் பிரஸ் மீட் கொடுக்கணும். அந்த பிரஸ் மீட்ல அவர் சொல்லும் பொழுதும் மிக முக்கியமான அந்த கான்பிடென்சியல் மேட்டர்ஸ் எதையுமே அவர் வெளியிடக்கூடாது. அந்த விசாரணையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எதையுமே வெளியிடக்கூடாது. ஏன்னா இன்னும் கேஸ் ட்ரையலுக்கு வரல.
ட்ரையலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு டெஃபென்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆணையரே எடுத்து கொடுக்குறாரோன்னு தோணுது. இந்த வழக்குல ஆணையரே வந்து அவங்களை காப்பாத்துறாங்க, ஆணையரும் சரி அரசும் சரி காப்பாத்துறாங்களோன்னு தோணுது. ஞானசேகரனை காப்பாத்துறதுக்கான எல்லா விதமான வேலைகளையும் செய்றாங்க. இல்லை என்ன காரணமா இருக்கும்? நீங்க வந்து திமுகன்னு குறிப்பிடுறீங்க, ஆனா ரகுபதி அவர்கள்ட்ட கேட்கும்போது நாங்க திமுகவே கிடையாது அப்படின்னா அவரோட தரப்பு. ரகுபதி திமுக இல்லைன்னாங்க, கோவை செழியன் திமுக இல்லைன்னாங்க, ஜட்ஜ்மெண்ட்ல திமுகன்னு போட்டிருக்கேன். இப்ப நானோ நீங்களோ இல்ல சாதாரண மக்களோ திமுகன்னு யூகிக்கலாம், ஜட்ஜ்மெண்ட்ல அப்படி யூகிக்க முடியுமா? உயர்நீதிமன்றம், அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் பழமையான உயர்நீதிமன்றம், அது வந்து தவறான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குமா? ஜட்ஜ்மெண்ட்ல இருக்க திமுக நிர்வாகிங்க மாசுவோடு போட்டோ எடுத்திருக்காரு, மா சுப்பிரமணியன் அவரோட போட்டோ எடுத்திருக்காரு, உதயநிதியோட போட்டோ எடுத்திருக்காரு. சாதாரண மனிதர்கள் யாராவது போய் போட்டோ எடுக்க முடியுமா? இன்னைக்கு இருக்க சமகாலத்துல மேற்கு வங்கத்துல வேணா அம்மையார் மம்தா பானர்ஜிட்ட லிஃப்ட் கொடுங்கன்னு கேட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உதயநிதி லிஃப்ட் கொடுங்கன்னு கேட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டுல? அப்புறம் எப்படி வந்திருக்கும்? இவர்கள் முழுக்க முழுக்க திமுகன்னு நமக்கு வெளிப்படையாகவே தெரியுது. உயர்நீதிமன்ற தீர்ப்புலயே அவர் திமுகன்னு தான் இருக்கு. இதன் பிறகு உங்க ஏன் மறைக்கிறாங்க? உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்த பிறகு அவர் திமுகன்னு யாரும் பேசலையே. உயர்நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்பாக எல்லாரும் திமுகன்னாங்க, தீர்ப்பு வந்த பிறகு எல்லாரும் அமைதியாயிட்டீங்க. தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு செய்திகளை சொன்னீங்க, இன்னைக்கு எல்லாரும் அமைதியாயிட்டீங்க. கோவை செழியன் அவர்கள் சொல்லும்போது கூட நாங்க வந்து 2 மணி நேரத்துல வந்து குற்றவாளியை வந்து கைது செஞ்சோம். நீதிமன்றமே சொல்லியிருக்கு, இது உங்களுடைய கடமை, இது உங்களுடைய கடமை, நீங்க செய்ய வேண்டிய வேலை, அதை செஞ்சதுல என்ன பெருமை இருக்கு? கனிமொழி அவர்கள்ட்ட கேட்கும்போது இது குறித்து கேட்கும்போது பொள்ளாச்சியில அதிமுக அரசு நடவடிக்கையே எடுக்கல, பொள்ளாச்சியில அதிமுக அரசு ஸ்டாலின் பொள்ளாச்சியில அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கலன்றதுனாலதான் திமுகவுக்கு வாக்கு செலுத்தணும். திமுகவுக்கு வாக்கு செலுத்தும் என்ன சொல்லி வாக்கு கேட்டீங்க? பொள்ளாச்சி வழக்கு நாங்க வந்தா முடிப்போம்னு சொன்னீங்களா இல்லையா? நாங்க வந்து நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னீங்களா? நடத்திட்டீங்களா? 3.5 வருடம் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆச்சு? பொள்ளாச்சி வழக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படல இல்ல. அது அதன் பிறகு நடவடிக்கை போயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா? இங்க அதன் பிறகு செய்திகள் என்னவா பேசப்பட்டுச்சு, பெரிய அளவுல நீங்க செய்திகள் பகிரப்பட்டுச்சா? பொள்ளாச்சி வழக்குல பெரிய நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டுச்சு? நீதி கிடைச்சிருச்சு அந்த பொண்ணுக்கு? இல்ல இல்ல இப்ப எதிர்க்கட்சிகள் வந்து இது அரசியல் தான் பண்றாங்க அப்படின்ட்டு நீதிமன்றமே ஒரு கருத்து சொல்ற அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதுல அரசியல் நாங்க பண்ணல, எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்றோம், சந்தேகம் இருக்குன்னு சொல்றோம். இந்த வழக்குல முழுமையாகவே சந்தேகம் இருக்கு. இப்ப எஃப்ஐஆர் லீக் ஆன இடத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆகும்? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிஎன்எஸ்ல ஐபிஎஸ்ல இருந்து பிஎன்எஸ்க்கு மாறினதுனால டெக்னிக்கல் கிளிச்சஸ் ஏற்படும். எனக்கு தெரிஞ்சு ஜூலை 1, 2024 தான் வந்து முதல்ல இந்த பிஎன்எஸ் ஆக்ட் என்ஃபோர்ஸ் ஆகுது. அப்ப இந்த ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரைக்கும், அந்த டிசம்பர் 24 வரைக்கும் எந்த ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸும் ஃபைல் ஆகலையா? எந்த ஒரு போக்சோ கேஸும் ஃபைல் ஆகலையா? 64, 67, 69, 70, 79 இதுல எந்த ஒரு கேஸுமே ஃபைல் ஆகலையா? அதெல்லாம் வெளியே வரல. அப்புறம் இப்படி இந்த கேஸ் மட்டும் இந்த பர்டிகுலரா இது மட்டும் வெளியே வரும்? 64ல எத்தனை இது வரைக்கும் எத்தனை கேஸ் ஃபைல் ஆயிருக்கும்? அப்ப அத்தனை எஃப்ஐஆருக்கும் இன்னும் பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கா? அந்த நிலைமையில தான் இந்தியா இருக்கா? இந்தியா முழுக்குமே எத்தனை கேஸ் ஃபைல் ஆயிருக்கும்? எந்த எஃப்ஐஆர் வெளியே வரலையே. அது எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி எஃப்ஐஆர் மட்டும் பர்டிகுலரா ஒரு மிக சிக்கலுக்குரிய எஃப்ஐஆர் மட்டும் எப்படி வெளியே வரும்? ஜூலை 1ல இருந்து டிசம்பர் 24 வரைக்கும் 6 மாத காலமா எந்த எஃப்ஐஆர் வெளியே வரலையா? இப்போ இந்த வழக்கிலே வந்து நாம் தமிழர் கட்சி போராட்டம் அறிவிச்சிருந்தீங்க, அதுக்கான அனுமதி கொடுக்கப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதற்கு முன்பு தமிழக வெற்றி கழகமும் போராட்டம் அறிவிச்சு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கு பாமக வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் போராட்டம் பண்ணி கைதாகிருக்காங்க. இந்த எதிர்க்கட்சிகளுக்கு போராட அனுமதி இல்லை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த மாதிரியா இருக்கு உண்மையிலேயே? அப்படிதான் இருக்கு. அதாவது என்னன்னா, இவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது இவர்கள் எல்லாவற்றுக்கும் போராடினாங்க. பொள்ளாச்சிக்கு போராடினாங்க. பொள்ளாச்சி வழக்குல திமுக மிகப்பெரிய அளவுல அந்த போராட்டங்களை முன்னெடுத்தாங்க. ஆனா அதே திமுக அரசுல குற்றம் நடக்கும்போது, போராடும் போது அது போராடக்கூடாதுன்னு முடக்குறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, போராடினா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துருன்றாங்க. சட்ட ஒழுங்கு சரியாக இருந்தா நாங்க ஏன் போராட போறோம்? நாங்க ஏன் வீதிக்கு வரப்போறோம்? சட்ட ஒழுங்கு சரியா இல்லைங்கிறதுனாலதான் போராட்டமே இங்க வெடிக்குது. மற்ற கட்சிகளுக்காவது குறைந்தபட்சம் அந்த போராட அனுமதித்த பிறகு, அதாவது போராட ஆரம்பித்த பிறகு அவர்களுக்கு வழக்கு, அதன் பிறகு அவளை கைது செய்து கொடுப்பாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு அந்த வாய்ப்பும் இல்லை. நாங்க போய் நின்ற உடனே இது பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம எங்களை என்ன பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்த விடல. எந்த ஒரு முற்று முழுவதுமாக ஏதோ ஒரு அடிதடி அங்க நாங்க நடத்திட்டு இருந்த மாதிரியும், அறவழியில் போராட போன எங்களை போராடவே கூடாது, நீங்கள் பேசவே கூடாது, கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு, போராட்ட சுதந்திரம் பறிக்கப்பட்டு, அத்தனை சுதந்திரம் பறிக்கப்பட்டு எங்களை கொண்டு போய் மண்டபத்தில் அடைச்சாங்க. முழுக்க முழுக்க இவர்களுடைய நோக்கம் என்னன்னா, இவர்கள் அரசை எடுத்து யாரும் கேள்வி கேட்டக்கூடாது, எந்த கும்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சின்னாங்க. அப்படி அவங்க சொல்ல வர்றேன். எங்களை யாராவது குறை சொன்னீங்கன்னா தூக்கி ஜெயிலில் போட்டுருவோன்ற மனநிலையில் இருக்காங்க. ஏன்னா நீங்க அதுக்கு நான் சான்றா சொல்லணும்னா, ஒரு அம்மா வந்து கல்லை விட்டு செருப்பை விட்டு எரிஞ்சாங்க ஒரு இதுல, ஒரு நோட்டீஸ் மேல, போஸ்டர்ல. அதுல போயிட்டு வந்து உடனே அவர்களை போய் கைது பண்றாங்க. தனிப்படை அமைக்கிறாங்க, அந்த பாட்டி எதுக்குறதுக்கு அந்த பையனை போய் கைது பண்றாங்க. உங்களுடைய ஆட்சியுடைய மனநிலையே நம்ம வெளிப்படுத்துறாங்க. மன்னர் ஆட்சி காலத்துல கூட இவ்வளவு மோசமான சர்வாதிகாரத்தமான செயல் நடந்தது இல்லை. ஆனா இங்க மக்களாட்சியில இவ்வளவு சர்வாதிகாரத்தனமா நடந்துக்கிறாங்க. போஸ்டர்ல செருப்பை விட்டு அடிச்சதே உங்களால் தாங்கிக்க முடியலன்னா, ஒரு பிள்ளையுடைய பாலியல் வன்கொடுமை மிகப்பெரிய மர்மமான முறையில போயிட்டே இருக்கு. தொடர்ந்து திமுக ஆதரவு அளிச்சுக்கிட்டே இருக்கு, குற்றவாளியை காப்பாத்திக்கிட்டே இருக்கு. அப்ப அதை நாங்க எப்படி பாக்குறது? இந்த வழக்கு குறித்து ஆளுநர் அவர்களை சந்திக்க போகும்போது, விஜய் அவர்கள் சந்திக்க போகும்போது அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்றாங்க, மற்ற மாநிலங்களை பாருங்க, மற்ற மாநிலங்களோட தமிழ்நாடு நல்லா தான் இருக்கு, சரியான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிற, மணிப்பூரை பாருங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டு எதற்கு எடுத்தாலும் மணிப்பூர்னு பேசுறாங்க. 2009 இதே மணிப்பூர்ல
இந்தியன் ஆர்மி ரேபிடஸ்ன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ திமுக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அன்னைக்கு மன்மோகன் சிங் ஆட்சி வந்து கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அமைதியாக தானே இருந்தீங்க. அதே மணிப்பூர் நீங்கள் அன்னைக்கு மணிப்பூருக்கு திமுக என்ன பண்ணுச்சு? அமைதியாக வாய் மூடி இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நீங்கள் மணிப்பூரை பாருங்க, பாஜக ஆட்சியில் நடந்தால் மட்டும்தான் மணிப்பூர் நடந்தால் கொடூரமா? திமுக ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தால் அது கொடூரம் இல்லையா? அன்னைக்கு நீங்கள் அமைதியாக தானே இருந்தீங்க. குஜராத் நடந்த போது அது குஜராத்துடைய உள்மாநில விவகாரம்னு அதே பாஜகவோட கொண்டு வச்சிருக்கும்போது சொன்னாரா இல்லையா? குஜராத்தில் பல பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டார்களா இல்லையா 2004 குஜராத் படுகொலையில்? நீங்கள் இவர்கள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தனிப்பட்ட பெண்ணினுடைய இதை நீங்கள் அரசியலாக்காதீர்கள்னு சொன்னாங்க. கொல்கத்தா ஒரு மருத்துவ மாணவி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தினாங்க. அப்போ திமுக பொங்குச்சா இல்லையா? திமுக பேசினார்களா இல்லையா? திமுக போராடினார்களா இல்லையா? கொல்கத்தாவில் நடந்தால் நீங்கள் போராடலாம், பேசலாம், எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனால் திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் நடக்கும்போது மட்டும் இது சாதாரண வெடிப்பு அப்படின்னு கடந்து போகணுமா? இது சாதாரண வெடியும் கடந்து போகல, நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கணும் தான் சொல்றேன். என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் எடுத்த நடவடிக்கையில் எஃப்ஐஆரில் அந்த எஃப்ஐஆரை உயர்நீதிமன்றமே காரி துப்புறாங்க. இப்படி ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்களான்னு கமிஷனர் சொல்றாரு. அந்த பெண் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் நாங்கள் போட்டோம். ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எஃப்ஐஆராக போடணுமா, கம்ப்ளைண்ட்டை எஃப்ஐஆராக போடணுமா? ஒரு பிசி கான்ஸ்டபிள்கிட்ட கேட்டால் கூட தெரியும். கம்ப்ளைண்ட்டை தான் எஃப்ஐஆராக போடணும். அந்த பொண்ணு சொன்ன ஸ்டேட்மெண்ட்லாம் எஃப்ஐஆராக போடக்கூடாது. நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை எஃப்ஐஆராக போட்டதுனால அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுனால இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, புதருக்குள்ள இருந்ததுக்கு 25 லட்சம் ரூபாயான்னு பேசுகிறாங்க. இது அந்த பெண் பிள்ளைக்கு அவமானம் இல்லையா? ஒரு பெண் பிள்ளையை திட்டமிட்டு மறுபடியும் விக்டிம் பிளேம் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் முழுக்க எஃப்ஐஆர் பார்த்தா அந்த பெண் பிள்ளை குற்றவாளியா இல்லை அந்த அயோக்கியன் குற்றவாளியானே தெரியல. அந்த அளவிற்கு வந்து அந்த பெண் பிள்ளை மீதே விக்டிம் பிளேம் பண்ணிட்டே இருக்காங்க. அதுலேயும் ஆணையர் சொன்னது இன்னும் கூட ஒருவேளை அந்த நாங்கள் கம்ப்ளைண்ட்டுக்கும் நாங்கள் எஃப்ஐஆர் காப்பி கொடுப்போம், அதனால அவங்க கூட வெளியே விட்டுருக்கலாம். மீண்டும் இங்கே இடத்துல விக்டிம் பிளேம் பண்ணிட்டே இருக்காங்க. அதுலேயும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, அமைச்சர் என்ன சொன்னார்? தனிப்பட்ட ஒரு பெண் விடயம் இதை அரசியலாக்காதீங்கன்றாங்க. ஒரு அமைச்சர் என்ன சொல்லியிருக்கணும் அந்த நேரத்தில்? இது மாதிரி ஒரு புகார் வந்திருக்கு, நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம், வேறு யாரேனும் இது போல பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் வந்து சொல்லுங்க, எங்கள் அரசு நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியிருந்தா இது அரசு. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒரு பெண்ணு சொன்னீங்க. ஆனால் அதன் பிறகு அடுத்த நாள் எடுத்து பார்த்தா ஃபோனில் 6 வீடியோ இருந்திருக்கு. அதில் பல வீடியோக்கள் அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. 6 வீடியோ இருந்திருக்கு. அந்த 6 வீடியோக்கு இப்போ அமைச்சர் மன்னிப்பு கேட்பாரா? நான் தெரியாமல் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்பாரா? முதல்வர் மன்னிப்பு கேட்பாரா? அப்போ இவர்களுடைய வழக்கு இவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஏதாவது ஒன்று சரியாக நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா? எதுவுமே இல்லை. எஃப்ஐஆர் லீக் பண்ணி அந்த பெண்ணை அவமானப்படுத்தி இன்றைக்கு வரைக்கும் விக்டிம் பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திமுகவில் இருந்து பேச போறாங்கல்ல மீடியாவுக்கு, அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெண் பிள்ளை தவறான நபரை காதலிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்போ முன்னாடிலாம் சொல்லுவாங்க இளவட்டக்குள்ள தூக்குறவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும், காலை அடக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போ திமுக ஆட்சியில் காதலிக்கிறவர்களாம் பவுன்சர்ல தான் காதலிச்சுக்கணுமா? திமுக ஆட்சியில் யாரை காதலிக்க வேண்டும், எப்படி காதலிக்க வேண்டும், எந்த நேரத்தில் காதலிக்க வேண்டும், எந்த நேரத்தில் காதலரோடு பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வரையறை வச்சிருக்கீங்களா திமுக ஆட்சியில்? இப்படி முழுக்க அந்த பெண் பிள்ளையை விக்டிம் பிளேம் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா அதை ஏன் இந்த விக்டிம் பிளேம் பண்றாங்கன்னா, வேற யாரும் வந்து சொல்லிடக்கூடாது. வேற யாராவது அண்ணா யூனிவர்சிட்டியில் இதே மாதிரி பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் வந்து சொல்லிடக்கூடாது, அவர்கள் வந்து முன் வந்துடக்கூடாது, வேற எந்த கல்லூரியில் நடந்தாலும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நேற்றைக்கு விவாதத்தில் விசிக கட்சியை சேர்ந்த வன்னியர்ஸ் அவர்கள்ட்ட இது குறித்து பேசும்போது, யார் அந்த சார் அப்படிங்கிறது வந்து ஒரு சினிமா டைட்டில் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் கொடுத்துருந்தாரு. இது பெரிய ஒரு சர்ச்சை ஆகிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள், அதாவது கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய கட்சிகளும் இதற்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி கட்சியில் வரைக்கும் போராட்டத்தை முன்னெடுக்கல. ஆனால் இந்த வார்த்தையை சொன்னதற்காக அண்ணன் வன்னியரசு விற்கப்படணும்னு நான் சொல்றேன். ஏன்னா ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இந்தியாவில் இருக்கக்கூடிய தரப்பட்டியலில் எப்படி முதல் 10 இடங்களை பிடிக்கக்கூடிய கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கணும்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் ஏங்குறான். அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் இவ்வளவு பெரிய ஒரு சீர்கேடு நடக்குது. அப்படி நீங்கள் தமிழ்நாடு அளவில் பார்த்தாலும் இங்கே தமிழ்நாட்டுக்கு ரெப்யூட்டேஷன் போகுது. 2வது விடயம் ஒரு மாணவியுடைய பிரச்சனை, ஒரு பெண் பிள்ளையுடைய பாலியல் விவகாரம். அந்த பெண் பிள்ளை சாருன்னு சொல்லுது, அதை ஆணையர் மறைக்கிறாரு, அமைச்சர் மறைக்கிறார். இந்த இடத்துல விசிகா ஒரு பிரதான கட்சியாக இருக்கிற விசிகா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிற விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் இந்த மாதிரி பேசுறதுங்கிறது அருவருக்கத்தக்கது. யார் அந்த சார் அப்படிங்கிறது தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு கேள்வி. ஒரு பெண் பிள்ளைக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல வந்து வன்னியரசு சாதாரணமாக அதை கடந்து போறாரு. ஆனால் இன்னைக்கு திருமாவளவன் சொல்லியிருக்காங்க, யார் அந்த சாருங்கிற விசாரணை தேவைன்னு. இப்ப அண்ணன் வன்னியரசு என்ன பேசுவாரு? இப்ப திமுகவுடைய கிளை பிரிவு மாதிரி செயல்படக்கூடாது அண்ணன் வன்னியரசு அவர்கள். விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் மாதிரி செயல்படணும். திமுகவில் இருப்பவர்களை விட அதிகமாக முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது அண்ணன் வன்னியரசு அவர்கள் தான். இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா போராட்டங்களும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு வந்து ஏன் உங்க கருத்து சொல்லல? சமீபத்தில் கிண்டியில ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதே மாதிரி கிருஷ்ணகிரியில ஒரு மாணவி பாதிக்கப்பட்டிருந்தாங்க, பள்ளி மாணவி பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த மாதிரியான சம்பவங்கள் நாம் தமிழ் கட்சி கட்சியினரே வந்து செஞ்சிருந்தாங்க. அப்பெல்லாம் வந்து நாம் தமிழ் கட்சி பெரிய அளவில் பண்ணல, திமுக அப்படிங்கிறதுனால போராட்டம் பண்றாங்கன்னு கேட்குறாங்க. கிருஷ்ணகிரியில பாதிக்கப்பட்ட அந்த இது வந்து முதல் அழகாக பிடித்து கொடுத்ததே கிருஷ்ணகிரியில இருந்த மண்டல செயலாளர் தான். நாம் தமிழர் கட்சி தான் அவர்களை பிடித்தே கொடுத்துச்சு. நாங்கள் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் அதை உடனே அவர் கட்சியை விட்டு நீக்கணும். உடனே சட்டப்படி நடக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளுக்கும் நாம் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்தது. அவர் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல நீங்கள் சிறப்பு நடவடிக்கை எடுக்கணும்னாங்க, அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. நான் எங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, மற்ற கட்சிகள் செய்யும் பொழுது, மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரமுகரோ இல்லை வேற ஏதாவது தனி நபரோ செய்யும் பொழுது எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை திமுகவில் இருப்பவர்கள் செய்யும் பொழுது எடுக்கப்படுவதில்லை அப்படிங்கிறதான். இதே ஞானசேகரன் 3 கல்யாணம் பண்ணியிருக்காரு. இந்திய தண்டனை சட்டப்படி இல்லை பாரதிய நியாய சங்கீதாப்படி 3 திருமணம் செய்வது பைகேமியா இல்லையா? அவங்க பைகேமி வழக்கு பாயல.
அவர் மேலே 26 கேஸ் இருக்கு. இப்போ வரைக்கும் முண்டாஸ் போடல. அவர் ஒரு ஹேபிச்சுவல் ஆஃபென்ஸ் இப்போ 72 செக்ஷன் போடவே இல்லை. எப்படி நீங்க இதை பாக்குறீங்க? எங்க கட்சியில அண்ணன் சாட்டை திருமுருகன் அவர் மீது 4 வழக்கு வந்தவொன்னு என்ன பண்ணீங்க? குண்டாஸ் போட்டீங்களா? 26 வழக்கு இருக்கு ஒரு மனிதன் மேல, எப்படி குண்டாஸ் போடாம இருக்கீங்க? ஹேபிச்சுவல் அஃபெண்டர், அவர் ஒரு சீரியல் அஃபெண்டர். அவர் மேல இப்போ வரைக்கும் எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படல, பைகேவி வழக்கு பதிவு செய்யப்படல. இப்ப இந்த திமுகவில் இருப்பவர்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்கிறார்கள் சொல்றோம். நாம் தமிழர் கட்சியை சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது இல்ல எடுக்கக்கூடாது, அவர் நிரபராதின்னு நாங்க சொன்னோமா? இல்லையே. எங்க கட்சியில இருந்து அவர் ஒரு தவறு செஞ்சுட்டாருன்னு உடனே கட்சியை விட்டு நீக்கணும். நீங்க எடுக்கக்கூடிய எல்லா சட்ட நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருந்தோம். நீங்க அப்படி இருக்கீங்களா? நீங்க குற்றவாளிகளை காப்பாத்திட்டு இருக்கீங்க. திமுக இப்ப இவங்க இதன் மூலமாக என்ன செய்யறாங்கன்னா, ஞானசேகரன் போன்றவர்களுக்கு உதவுவதன் மூலமாக திமுகவில் இருக்கிற யார் விட என்ன குற்றத்தை விட செய்யுங்க. இல்ல இன்றைக்கு போராடுற அளவுக்கு வந்து அன்றைக்கு போராடல நாம் தமிழர் கட்சி. அன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சுன்னு நான் சொல்றேன். அன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. உடனே அவரை கைது பண்ணாங்க. அடுத்த கட்டமாக அவரை தூக்கி போக்சோல வந்தாங்க. ட்ரையல் நடந்துட்டு இருக்கு, ஜெயில் போயிருக்கு. ஆனா ஞானசேகரன் விஷயத்துல அப்படி நடக்குதான்னு நான் கேட்கிறேன். ஞானசேகரன் விஷயத்துல இந்த மாதிரி போக்சோ அப்ப எஃப்ஐஆர் வெளியாகல. அப்ப இந்த மாதிரியான எந்த மர்மங்களும் இல்லை. ஆனா இப்ப இவ்வளவு மர்மங்கள் இருக்கே, இவ்வளவு மர்மங்கள் இந்த வழக்குல இருக்குல்ல. தொடர்ச்சியாக இந்த வழக்குல கேள்விக்கு மேல கேள்வி, கேள்விக்கு மேல கேள்வி, கேள்விக்கு மேல கேள்வி. நம்ம கேட்டாலும் போல உயர்நீதிமன்றமே கேள்வி கேட்கிற அளவுக்கு தான் இந்த வழக்கு இருக்கு. நீங்க வழக்கை சரியா நடத்திருந்தா நாங்க ஏன் போராட போறோம்? இந்த வழக்கை நீங்க வந்து மிகச்சரியாக திமுக ஐயான்றதா போராட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இந்த வழக்கு இத்தனை ஆண்டு காலமாக வெளிவராத ஒரு உண்மை, ஒரு பெண் பிள்ளை வந்து வெளியே வந்து சொல்லுது, தைரியமா வந்து சொல்லுது. நீங்க விக்டிம் பிளேம் பண்றீங்க. நாங்க விக்டிம் பிளேம் பண்ணல. நாங்க எந்த இடத்துல தவறு செஞ்சா தவறுன்னு சொல்றோம். அதை நாம் தமிழர் கட்சியில இருந்து இல்லை, எந்த கட்சியில இருந்தாலும் யாரா இருந்தாலும் தவறு செஞ்சா தவறுன்னு சொல்றோம். அதை நாங்க சொல்றோம்ல. திமுக அதை செய்யலையே. நீங்க அடைக்கலம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க. திமுக இருந்தா நீங்க என்ன தவறு வேணா செய்யலாம். திமுக இருந்தா அவங்களை எப்படியும் உங்களை காப்பாத்திருவோம்னு அவங்க நம்ப வைக்கிறாங்க, அவங்களுடைய கட்சிக்காரர்கள். அந்த வேலை தானே திமுக செஞ்சுட்டு இருக்கு. இன்றைக்கு பாஜகவை சேர்ந்த குஷ்பு அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்ட பெண் தான். அவங்கள வந்து கட்சி சார்ந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படாது, நீங்கள் அரசியல் படுத்தாதீங்க அப்படின்ட்டு பாஜகவை சேர்ந்த. நான் கட்சி சார்ந்து பேசல. அவர் கட்சி சார்ந்திருப்பதனால காப்பாற்றப்படுறாருன்னு நாங்கள் சொல்றோம். அவர் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருக்கிறதுனால தான் அவர் இப்பொழுது வரைக்கும் காப்பாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஞானசேகரன் அவருக்கு என்ன தண்டனை கிடையாது. அவருக்கு வந்து ஒரு விசாரணையே இப்பொழுது வரைக்கும் உரிய விசாரணை எடுக்கப்படலைன்னு நான் சொல்றேன். எந்த ஒரு இடைப்புடைய எந்த ஒரு விதத்துலையுமே இவர்கள் வந்து ஒரு சரியான ஒரு விசாரணையை, சரியான ஒரு அணுகுமுறையை அவர் மீது கொண்டிருக்கவே இல்லை. மாவு கட்டு போட்டாங்க. மாவு கட்டு போடுறது இப்போ தேவையா? நீங்க என்கவுண்டர் பண்றதும் மாவு கட்டு போடுறதும் தான் இன்னைக்கு ஜஸ்டிஸ் நிலைநாட்டுறதா? அதுதான் இங்க நீதி நிலைநாட்டுறதா? அந்த மாதிரியான சம்பவங்கள் ஏன் நடக்குதுன்னு சொல்லுங்க, என்ன காரணம்? மக்களை வந்து ஒரு மடைமாற்றுறது, அவ்வளவுதான். நீங்க நாங்க செஞ்சுட்டோம் பாருங்க, நான் மாவு கட்டு போட்டுட்டோம் பாருங்க, நாங்க உடனே பிடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு மக்கள் இடத்துல உடனே ஒரு பரபரப்பா ஒரு செய்தியை காமிச்சுட்டா மக்கள் மறந்துடுவாங்க. மக்கள் அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. சரி, அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க, நம்பிடுவாங்க. ஆனா நம்ம வழக்கு எடுத்து பார்த்தா தான் தெரியுது, கேஸ் எடுத்து பார்த்தா தானே தெரியுது. இவர்களுடைய இந்த அளவிற்கு கேவலமாக இவர்கள் எந்த வழக்கையும் கையாண்டதில்லை. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அமைச்சர் கோவிசெழியன் என்ன சொன்னாரு, அங்க இருக்கக்கூடிய விக்டோரியான்றவங்களுடைய மனைவி வந்து தூய்மை பணியாளர், அதனால அவர் உள்ள போனாருன்னு. ஆனா ஆணையர் என்ன சொன்னாரு, விக்டோரியாவுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னார். இப்ப இந்த வழக்குல தொடர்ச்சியாக மர்மங்களே இருந்துட்டு இருக்கு, இவர்கள் காப்பாற்றி கொண்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த 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 பின்னாடி இவ்வளவு கேள்விகள் வந்துட்டே இருக்கல, எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு இப்படி பின்னாடிக்கு நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கல. இந்த கேள்விகள்லாம் வெளியே வரக்கூடாதுன்னா இவருக்கு ஒரு மாவு கட்டை போட்டு உட்கார வச்சுட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அந்த மாவு கட்டு மேலே சந்தேகம் இருக்கு. ஏன் அந்த யார் அந்த சாருன்னு சொல்றதுலேயே அவர் ஏன் திமுகவுடைய முக்கியமான நபராகவோ திமுகவுக்கு வேண்டப்பட்ட நகராகவோ இருக்கக்கூடாதுன்ற சந்தேகம் இருக்கு. ஏன்னா இவ்வளவு பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு பிரியாணி கிடைக்காரு, தள்ளு வண்டி வச்சிருக்காரு, அவர் ஒரு அண்ணன் கட்சி அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். அது போக அந்த அம்மையார் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அவங்க ஒரு துப்புரவு தொழிலாளி. அவர்களுடைய மனைவியல்ல யாரும் பெரிய பணக்காரர்களோ பெரிய பின்புலம் கொண்டவர்களோ இல்லை. அவருடைய குடும்ப பின்புலமே பெரிய பின்புலம் கொண்டதில்லை. இவரால் எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் கண்டினியூஸா இந்த வேலையை செஞ்சுட்டே இருக்க முடியுது? அப்படின்னா ஏதோ ஒரு பின்புலம் இவருக்கு இருக்கு. அந்த பின்புலம் ஏன் திமுகவா இருக்கக்கூடாது? ஏன் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகியா இருக்கக்கூடாது? ஏன் திமுகவுக்கு வேண்டியப்பட்டவராக இருக்கக்கூடாது? வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப அதெல்லாம் மூடி மறைப்பதற்காகத்தான் இவங்க வந்து உடனே அந்த மாவு கட்டை போட்டோம், நாங்க கைது பண்ணிட்டோம் அப்படின்ற வேலையை வந்து செய்யறோம். சமீபத்தில் நடந்த ஒரு கொலை வந்து ஆம்ஸ்டாங் அவர்களோட படுகொலை. அதன் பிறகு நிறைய ரவுடிகள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. இந்த மாதிரியான சம்பவங்களை ஈடுபடக்கூடாது அப்படின்ட்டு தமிழ்நாடு முழுக்க வந்து சரி செய்யறோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு அரசு வந்து எந்த அளவுக்கு செயல்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? சட்டம் ஒழுங்கு எந்த மாதிரி இருக்கும்? சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கு. அதாவது இங்க நேரடியாக கட்டுப்பாட்டில் இருக்குது, முதல்வருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க துறை காவல்துறை தான். இன்றைக்கு எல்லா இடங்களையும் நீதிமன்ற வாசல்ல வச்சு வளர்க்குறீங்கிற வெற்ற அளவுக்கு தான் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கு. 8 மணிக்கு ஒத்த கடையில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் போறாரு, அவரை அந்த கஞ்சா போதையில அவரை வந்து டார்ச்சர் பண்றாங்க. மதுரை போன்ற நகரங்கள் அப்படி இருக்கு. சென்னை போன்ற நகரங்கள்ல பெண்கள் தானி ஓட்டுறாங்களா, ஆட்டோ ஓட்டுநர்களாக இருக்கிறாங்க. 8 மணிக்கு ஒரு ஆணுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? இப்போ மிக மோசமான அளவுல தான் இங்க சட்டம் ஒழுங்கு இருக்கு. இவங்களுக்கு என்ன தைரியம் வரும் நீங்க சொல்லுங்களேன். இப்போ இங்க இருக்க தொடர்ச்சியாக ஒரு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துருக்கு, அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் நடந்துட்டு இருக்கு, இந்த தமிழ்நாடு முழுக்க கொதிச்சுட்டு இருக்கு. அந்த நேரத்திலையும் கன்னியாகுமரியில ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, ராமேஸ்வரத்துல ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு இந்த கடந்த 2 நாட்கள்ல. அப்ப இவர்களுக்கு எப்படி தைரியம் வருது? இங்க எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம், எக்ஸிக்யூட்டிவ் மிஷினரி சுத்தமா செயல்படவே இல்லை.
திமுக ஆட்சியில் முழுக்க முழுக்க சட்ட ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு விடயமே வந்து ஒரு பொருட்படுத்தவே இல்லை. ஒரு மிக மோசமான அளவில் சீர்கெட்டு போயிருக்கு. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகாரிகளை வச்சு, ஆணையர்களை வச்சு ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாற்றுறோன்னு இவங்க ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்தமாக சட்ட ஒழுங்கை சீர்கெட்டு விட்டாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு இப்போ தெரியும், மணிப்பூரில் அஸ்பா ஆக்ட் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆர்மிஸ் வந்து ரேப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. அவங்கள வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாது. அந்த மாதிரியான நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குன்னு நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் அண்ணா அது ஆர்மியாக இருந்தாங்க, இன்னைக்கு சாதாரண குடிமகன்களே பண்ண முடியுன்ற அளவுக்கு, அதாவது ஒரு சிறப்பு சட்டம் இருந்து ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்தால் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குமோ அதை விட மிக மோசமான அளவில் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு. இப்போ காவல்துறையை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம். அந்த அளவுக்கு காவலர்கள் இருக்காங்களா தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும்? ஏன்னா எல்லா குற்றங்களையும் உடனடியாக வந்து தீர்வு கிடைக்கும், தீர்வு வேணும்னு எதிர்பார்க்கறது எந்த அளவுக்கு பார்க்க முடியும்? ஏன்னா காவலர்கள் குறைவாக தான் இருக்காங்கன்னு சொல்றாங்களா? எல்லா காவலர்கள் குறைவாக இருக்கிறாங்கன்னா தேவைக்கு நம்ம எடுத்து தான் ஆகணும். நம்முடைய முதல் கேள்வி என்னன்னா, எல்லா குற்றங்களுக்கும் உடனடியாக குறைந்தபட்ச நீதி கிடைச்சிருக்கா? பல வருடங்கள் ஆயிருக்கு. 6 வருடங்கள் ஒரு வழக்கு நடந்திருக்கு, 10 வருடங்கள் வழக்கு நடந்திருக்கு, 12 வருடங்கள் வழக்கு நடந்திருக்கு, எத்தனையோ வருடங்கள் வரைக்கும் வழக்கு நடந்திருக்கு. நீதி எந்த வழக்குலையாவது கிடைச்சிருக்கான்னு பார்க்கணும்ல. அப்படி எந்த வழக்கிலும் இல்லை. நாங்கள் கேட்பது நீதியை கொடுங்க. காவல்துறை எக்ஸிக்யூட்டிவ் மிஷினரி, ஜுடிஷியரி மிஷினரி, இது ரெண்டும் சேர்ந்தாதான் நம்ம ஒரு நீதி அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும். ஆனால் அது ரெண்டுக்கும் முன்னாடி லெஜிஸ்லேட்டிவ்ங்கிறது சரியா இருக்கும். இங்கே அரசுங்கிறது சரியா இருக்கும். இங்கே அரசுன்றது சரியா இருக்கா? ஒருத்தர் இப்போ எங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்றேனே, வருண்குமார் ஐபிஎஸ் இருக்காரு. வருண்குமார் ஐபிஎஸ் அவர் வந்து வெளியே வந்து அவர் அரசியல்வாதி போல அவர் செயல்படுறாரு. இந்த தைரியம் எப்படி வருது? ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மிஷினரி, அவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மிஷினரி, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். எந்த ஒரு கட்சியுடைய சார்பும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு கட்சியின் மீதும் விருப்பம் இருக்கக்கூடாது. விருப்பு இல்லாம அவருடைய வேலையை செய்யணும். ஒரு கட்சியினர் வந்து இந்த மாதிரி தாக்குதல் ஈடுபடுறதுனால அவர் வந்து பதில் கொடுக்குறாரு. அதுல என்ன அரசியல் கட்சின்னு சொல்றேன்? அந்த எந்த இடத்துல நாங்கள் அவர் மீது தாக்குதல் முதல்ல யார் நடத்தினா முதல்ல யார் ஆரம்பிச்சா? ஐபிஎஸ் வருண் அவர்கள் தான். நாங்கள் ஆரம்பிக்கல. முதல்ல நாங்கள் எதுவுமே செய்யலை. அவர் தான் வந்து வழக்கு போட்டார். அதன் பிறகு எங்களுடைய சாட்டைமான வழக்குப்படுத்தின பிறகு அதன் பிறகு அலைபேசியில் பிடுங்கி வச்சார். அலைபேசியில் பிடுங்கி அதன் பிறகு ஆடியோக்களை வெளியிடுறாங்க. அந்த அலைபேசியில் இருந்து ஆடியோக்கள், அந்த ஆடியோக்கள் வெளியே வருது. இப்போ நம்ம இங்கே கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஒரு 3ஆம் நபர் மூலமாக ஒரு ஆடியோ வெளியே வருது. அப்போ இந்த நாட்டில் ஒரு தனி சொல்ல முடியுமா? அவர் அந்த ஃபோனில் இருந்த ஆடியோ, அந்த ஃபோன் யார்கிட்ட இருக்கு? அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட இருந்து அந்த ஃபோன்ல இருந்து வெளியே வருது. அவர்கிட்ட தான் அந்த ஃபோன் இருக்கு. அவர் வெளியிடல. ஆனால் ஒரு 3ஆம் நபர் வெளியிடுறாங்கன்னா அப்போ இங்கேருந்து எப்படி போயிருக்கும்? ஃபோன் இப்போ எங்ககிட்ட இல்லை, எப்படி போயிருக்கும்? இல்லை, தொடக்கத்திலேயே அவர் சொல்றாரு, என்னை வந்து முதல்ல தாக்குனது வந்து சீமான் அவர்கள் தான், என்னுடைய குடும்பத்தை பற்றியும் பேசியிருந்தாரு, நீ தமிழனா அப்படின்னு கேட்குறாரு, நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. அதன் பிறகு அந்த வழக்கு தொடுத்த பிறகும் வந்து நீயா நானா பார்த்துக்குவோம், காக்கி சட்டையை விட்டுட்டு வெளியில் வந்து சீமான் அவர்கள் அப்படி தான் பேசுகிறாங்கன்னு இருக்குல்ல. அதாவது அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சார். நான் சொல்கிறேன், வருண் அவர் தான் முதல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் தான் வழக்கு போடுறாரு. அவர் தான் சிறைப்படுத்துறாரு. எதிர்பார்க்கிற நாம் தமிழர் கட்சி சட்ட ரீதியா மோதணும்ல, ஏன் வார்த்தைகள் இல்ல, அவர் விட்ட வார்த்தைக்கு தான் நம்ம பதில் சொல்றோம். தமிழ்நாடு முழுமைக்கும் எங்கன்னாலும் எப்படி திருச்சியிலே வழக்கு விழுது? தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அவர் தவறா பேசிட்டாரு, அதை பேசிட்டாரு. கன்னியாகுமரியில் பேசினதுக்கும் திருச்சியில் தான் வழக்கு விழுகுது. நாகர்கோயிலில் பேசினதுக்கும் திருச்சியில் தான் வழக்கு விழுகுது. சென்னையில் பேசினாலும் திருச்சியில் தான் வழக்கு விழுகுது. எப்படி சென்னையிலே எல்லா இடமே திருச்சியிலே வழக்கு விழுகுமா? ஏன் அங்கே இருக்கக்கூடிய ஆணையர்கள் இல்லையா? அங்கே இப்போ நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா அந்த ஊர்க்கார திமுக கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாரா? திருச்சியில் போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா? வருண்குமார் அவர்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாதிரி செயல்படணும், திமுகவுடைய மாவட்ட செயலாளர் மாதிரி செயல்படக்கூடாது. ஆனால் அவர் அந்த வேலையை செய்கிறாருன்னு நான் சொல்கிறேன். இங்கே ஒரு திரள் நிதினு அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜை போடுங்க, திரள் நிதினு ஒரு இது வச்சுருப்பாரு. திரள் நிதி நீங்கள் இப்போ யாரை அதில் அந்த இடத்துல உள்ளே போனீங்கன்னா அண்ணன் சீமானன் அவர்களுடைய இதை பற்றி இருக்கும். இவர் அரசியல் கட்சி தலைவரா? இவர் அரசியல்வாதியா? இவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மிஷினரில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், இன்னைக்கு டிஐஜி, அன்னைக்கு முன்னாடி எஸ்பி. இவர் எப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி மீது இப்படி ஒரு செயல் செய்ய முடியும்? நியாயமாக இவங்க டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்துருக்கணுமா இல்லையா? இப்போ வரைக்கும் எடுக்கலையே. அப்போ இந்த இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ் மிஷினரி ரொம்ப ஃப்ரீயாக விடுறாங்கன்னு. நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க. ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா தட்டுபவர்களாக எப்பொழுதுமே பொதுவாக எக்ஸிக்யூட்டிவ் மிஷினரி அப்படிங்கிறது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டுவாங்க. இவர் அதை விட அதிகமாக காட்டுறாருன்னு சொல்றேன். திமுகவோட அனுதாபி போல செயல்பட்டு இருக்காருன்னு சொல்றேன். இப்போ மக்களுக்கு புரிதல் இருக்கா? இதற்கு முன்பு அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த குற்றங்கள்லாம் வந்து திமுக கடுமையா எதிர்கட்சியா இருந்து கடுமையா வேலை செஞ்சாங்க. இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியோ, தமிழக வெற்றி கழகமோ, பாமகவோ இந்த மாதிரி போராட்டம் பண்ணும்போது மக்களுக்கு புரிதல் இருக்கா? இதெல்லாம் தவறு, மாற்றி வாக்குகள் செலுத்தணும் அப்படிங்கிற புரிதல்லாம் இருக்கு. கண்டிப்பா மக்களுக்கு கண்டிப்பா அந்த புரிதல் இருக்கு. ஏன்னா மக்களுடைய கோபம் தான் அந்த அம்மா வந்து அந்த போஸ்டர் மேல அந்த செருப்பை விட்டு அடிச்ச கோபம். அது வந்து மக்களுடைய கோபம். அந்த அம்மாவை மட்டும் சொல்றாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதே கோபத்துல தான் இருக்கு. 26 தேர்தலில் தெரியும் மக்களுடைய புரிதல் என்ன, மக்கள் இந்த ஆட்சியின் மீது வைத்திருக்கிற வெறுப்பு, கோபம், அது எல்லாத்தையுமே 26 தேர்தலில் கண்டிப்பா மக்கள் வந்து வெளிப்படுத்துவாங்க. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.
உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 லேக் கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பு பெறுங்க.